எனது அன்புக்குரிய மாணவருலக நண்பர்களே, வணக்கம். கல்வியின் முக்கியத்துவம் பற்றி பார்க்கலாம் வாங்க. கல்வி என்பது வெறுமனே புத்தகங்களில் உள்ள தகவல்களை சேகரிப்பதல்ல. அது ஒரு மனிதனை முழுமையாக்கும் செயல்முறை. உலக புகழ்பெற்ற அறிஞர்கள் கல்வியை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்பதை தற்கால சூழலுக்கு ஏற்ப வகைப்படுத்தி கீழே விரிவாக காண்போம். 1. சமூக புரட்சியும் விடுதலையில் கல்வி. நெல்சன் மண்டேலா. கல்வியை ஒரு ஆயுதம் என இவர் அழைப்பதன் நோக்கம், வன்முறையின்றி உலகை மாற்றியமைக்கும் வலிமை அறிவுக்கு மட்டுமே உண்டு என்பதாகும். V.R. அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அதிகாரத்தை பெறவும் சமூகத்தில் சமநிலையை உருவாக்கவும் கல்விதான் அடிப்படை ஆற்றல் என்பதை இவர் வலியுறுத்துகிறார். ஜவஹர்லால் நேரு. உண்மையான சுதந்திரம் என்பது சிந்தனை சுதந்திரமே. அந்த சுதந்திரத்திற்கான அடித்தளத்தை கல்விதான் அமைத்து தருகிறது. மகாத்மா காந்தி. அந்நிய ஆதிக்கத்திலிருந்து மட்டுமல்ல, அறியாமை எனும் பிடியிலிருந்தும் நாம் முழுமையாக விடுபட கல்வி அவசியம் என்கிறார். அடுத்து அரிஸ்டாட்டில். வாழ்க்கையை எப்படி நேர்த்தியாகவும் ஒழுக்கமாகவும் வாழ வேண்டும் என்று கற்றுத்தரும் ஒரு கலைதான் கல்வி. மகாத்மா காந்தி. அறிவு வளருவது மட்டுமல்ல, ஒருவனின் மனசாட்சியும் இதயமும் உயர்வடைவதே கல்வியின் உண்மையான வெற்றி. டாக்டர் APJ அப்துல் கலாம். ஒரு சாதாரண மனிதனை சாதனையாளனாக மாற்றும் சக்தி படைத்த ஒரே ஒரு மந்திரச் சொல் கல்வி மட்டுமே. ஹென்றி ஃபோர்ட். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒளிந்துள்ள தனித்திறமைகளையும் தகுதிகளையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் செயலே கல்வி. அடுத்து திருவள்ளுவர். உலகம் எனும் பரந்த வெளியை புரிந்து கொள்வதற்கு அடைபட்டு கிடக்கும் நம் மனதை திறந்துவிடும் திறவுகோல்தான் கல்வி. அண்ணாதுரை. கல்வியில்லாத வாழ்க்கை என்பது வழிகாட்டி இல்லாமல் இருண்ட காட்டில் தடுமாறுவதற்கு ஒப்பானது. சுவாமி விவேகானந்தர். கல்வி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது நமக்குள்ளேயே இருக்கும் பொக்கிஷத்தை நாமே கண்டடைவது போன்றது. மார்ட்டின் லூதர் கிங். கல்வியை தியானம் போன்ற ஒரு புனிதமான செயலாக கருதுகிறார். இது இறைவனின் அருளால் நமக்கு கிடைக்கும் உன்னத பரிசு என்கிறார். அடுத்து எலியட். மனிதர்கள் தன்னிச்சையாகவும் ஆழமாகவும் சிந்திக்கும் திறனை பெறுவதற்கு கல்வி ஒரு கருவியாக செயல்படுகிறது. பிளேடோ. வறுமையைப் போலவே அறியாமையும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை முடக்கும் காரணி. அறிவற்ற சமூகம் ஒருபோதும் முன்னேற்றம் அடையாது என எச்சரிக்கிறார். அடுத்து சார்லஸ் டார்வின். தான் பெற்ற அறிவை பிறருக்கு பயிற்றுவித்து மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவுவதே கற்றவனின் கடமை. சர்வீஸ். சமூகத்தில் நிலவும் தேவைகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஆற்றலை ஒருவனுக்கு கல்வி வழங்குகிறது. இமான் ஷாஹிதா. ஒரு குழந்தை முதலில் தன் சமூகத்திடமிருந்தே கற்கத் தொடங்குகிறது. எனவே சமுதாயமே அதன் முதல் ஆசான் என்பதை நினைவூட்டுகிறார். எனவே அன்பான மாணவர்களே, கல்வி என்பது வெறும் வகுப்பறையோடு முடிந்துவிடும் செயல் அல்ல. அது நம்மை சமூக மாற்றத்தின் சிற்பிகளாக, சிறந்த சிந்தனையாளர்களாக, ஒழுக்கமான மனிதர்களாக மாற்றும் ஒரு வாழ்நாள் பயணம். அறிஞர்கள் காட்டிய இந்த பாதையில் பயணித்து நாமும் முன்னேறி நம் சமூகத்தையும் முன்னேற்றுவோம். நன்றி, வணக்கம்.